ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு டே இன் மை லைஃப். சரி ஓகே, இன்றைக்கி டே இன் மை லைஃப் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனுவல் எக்ஸாமு. அவங்க வந்து கீழே படிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி ரிவிஷன் அப்படின்றதுனால லீவு, கீழே படிச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட ஸ்டடி ரொட்டீன்லாம் போடுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பிளான்டான ஸ்டடி ரொட்டீன்லாம் கிடையாது. அவள் வந்து அவளுடைய சப்ஜெக்டை வந்து பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அவளே படிச்சுக்குவா. அண்ட் தெரியாத ஒரு சில விஷயம் வந்து அவள் என்கிட்ட கேட்பான். நான் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 days வரப்போகுது. நான் இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கவே இல்லை. சரி ஓகே, சிம்பிளாக நம்ம ஒரு டிசைனர் சாரீ மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி இன்றைக்கி இந்த விலாகில் அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் விலாக்லேயே நான் சொல்லியிருந்தேன் பாப்பாவுக்கு என்ன புடவை எடுத்தேன்னு காமிக்கிறேன் அப்படின்னு. மொத்தம் 3 புடவை எடுத்தோம். என்னோடய புடவையை கொஞ்சம் நான் சர்ப்ரைஸாக வச்சுக்கிறேன். பாப்பாவோட என்ன புடவை எடுத்தா அப்படின்றத நான் காமிக்கிறேன். அண்ட் ஏன்னா 2 புடவை எடுத்திருக்கேன். ஒன்று வந்து தட்டு, அதாவது அவங்க வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து தட்டு கொடுத்து அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வருவாங்கல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி போடுறதுக்கு ஒரு புடவையும் அதுக்கப்புறம் போடுறதுக்கு ஒரு புடவையும் எடுத்திருக்கேன். ஸோ அது 2த்தையும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க பெட்ரூமில் வச்சு சாரியை காமிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அக்ஷயா பாப்பாவோட சாரீ பார்த்துடலாம். நாங்கள் வந்து சாரீ எடுக்க போகும்போது எங்கள் நாத்தனாரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாத்தனாரும் சாரீ எடுத்துட்டாங்க அக்ஷயாவுக்கு, சின்ன நாத்தனாரும் சாரீ எடுத்துட்டாங்க அக்ஷயாவுக்கு. ஸோ அதையும் சேர்த்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்த சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பியூர் சில்க்லேயே நான் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இது இருங்க நான் அது ஃபுல்லாக காமிக்கிறேன். கேமராக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. கேமராவில் எப்படிங்க இருக்குது? பயங்கர வைப்ரண்ட். ஸோ பாப்பா வந்து 3 கலர் கேட்டால் அதில் வந்து அவளுக்கு ரெட்டு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக காமிச்சுது. ஸோ இது வந்து பிங்க் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கிறதுனால அவள் இது சூஸ் பண்ணிக்கிட்டான். லாவெண்டர் இது பர்பிள் கேட்டிருந்தா. பர்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவள் கலருக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால நான் தான் சொன்னேன் பிங்கே எடுத்துக்கோ அப்படின்றதுனால அவள் ஃபைனலாக இதை சூஸ் பண்ணிட்டா. இது வந்து முந்தி. இது முந்தி. இது வந்து உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு அந்த தாமரை டிசைன் வந்துடும். ஸோ ஃபுல்லாகவே ஒரு கிராண்ட் சாரீ இது. ஓகே, இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் உன் ஃபேஸ் டல்லா இருக்கு? மேக்கப்பே பண்ணல. அச்சச்சோ. சரி முதல்ல நீ மேக்கப் போட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணு. அப்படியா? சரி ஓகே, நான் சிம்பிளாக ஒரு மேக்கப்பை பண்ணிட்டு வந்து பேலன்ஸ் சாரியை நம்ம பார்க்கலாம். என்னமோ தெரியல, இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்து அப்படி மேக்கப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டாக இருக்குது. ரொம்ப கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஈஸ்ட் பேசிங்கில் டைரெக்டாக சன்லைட் படுதுல்ல, ஆமாம் பிரைட்டாக இருக்கும். ஆமாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் காஜலும் சும்மா சிம்பிளாக மேக்கப் பண்ணிக்கிறேன். காஜல் அண்ட் லைனரும் லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து எவ்ரிடே லுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட் லிப்ஸ்டிக் தான் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து மேக்கப் பண்ணுறதே வந்து ரொம்ப ஹார்ஷாக தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நியூட் லிப்ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் நான் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நியூட் லிப்ஸ்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எங்கள் ஃபங்க்ஷனு பார்ட்டின்னு போகும்போது கொஞ்சம் டார்க் கலர் லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆலியா பட் வந்து சார்லி டில்பரி அந்த பிராண்டோட நியூட் லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு சூட் ஆகிடுச்சு. பட் நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா நியூட் லிப்ஸ்டிக் அப்படின்னு வரும்போது குவெஸ்ஷன் மார்க், ஐயோ நமக்கு அது வந்து எப்படி தெரியுமோ அப்படின்ட்டு. பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூட் லிப்ஸ்டிக் வந்து ஆப்டான ஒரு பிராண்ட், அதுவும் நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு. நான் இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச நியூட் லிப்ஸ்டிக் ஏன் தெரியுமா? நிறைய பேர் நியூட் லிப்ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா லைனர் இல்லாமல் நீங்கள் போடவே மாட்டீங்க இல்லையா? ஆனால் நான் லைனரே யூஸே பண்ண மாட்டேன். டேரெக்டாகவே இந்த நியூட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிடுவேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக பிளெண்ட் ஆகும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். அண்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஐ லிட்ஸ்லேயும் போடுவேன், ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ என்னைக்காவது நான் வெளியில் இருக்கேன், வெளியில் போகிறேன் அப்படின்னா சும்மா இந்த லிப்ஸ்டிக் ஒரு காஜல் கேரி பண்ணாவே நமக்கு ஒரு கம்ப்ளீட் மேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் நம்மளுடைய மேக்கப் ரொம்ப ஹார்டாகவும் தெரியாது, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்கப் ரொம்பவே சட்டலாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண இந்த நியூட் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா NYBயோட கன்ஃபெஷன் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணேன். அண்ட் இது என்ன ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக் அண்ட் ஹக்ஸ் 12 அப்படின்ற ஒரு நியூட் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வித்தவுட் லைனர் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான நியூட் லிப்ஸ்டிக் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம போய் சாரியை பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன நாத்தனார் எடுத்து கொடுத்த சாரீ இதுவும் பியோர் சில்க் சாரீ தான். ஸோ இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. அதனால் வந்து சூஸ் பண்ணும்போது இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் என்கிட்ட இல்லாத கலர் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் என் பாப்பாவுக்கு வச்சாலும் அட் த எண்டு வந்து சாரின்னு வரும்போது நான் தான் வேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ. பாருங்களேன், நல்லா இருக்கா? ஆக்சுவலாக இது எந்த க்ரீன் கலரில் தெரில கேமராவில், பட் இது என்கிட்ட இல்லாத ஒரு கலர். இது வந்து முந்தி. இதோட ப்ளவுஸ் இது. என்னடா அது குரல் இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த சம்மர் அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், நம்மளை ரொம்ப சூடாக விடக்கூடாது அப்படின்ட்டு கத்தாழை ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது நானும் குடித்தேன், அவரும் குடித்தேன், பாப்பாவும் குடித்தேன். 3 பேருக்கும் கோல்டு. அன்றைக்கே கோல்டு பிடிச்சிருச்சு. ஐயோ, அவருக்கும் செம்ம கோல்டு, எனக்கும் செம்ம கோல்டு. இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம், செம்ம கோல்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய நாத்தனார் எடுத்து கொடுத்த சாரீ. இந்த சாரியோட இந்த கலரும் என்கிட்ட இல்லாத கலர். பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் கிடையாது, பிங்க்கும் கிடையாது, ஒரு மாதிரி பீச்சும் கிடையாது. 3 கலர் மிக்ஸ் ஆகிருக்கு இந்த சாரியில். அது வந்து வேர் பண்ணும்போது தான் தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ப்ளெயின் தான். ஓகே, நல்லா இருக்கா? கேமராவில் என்ன கலரில் தெரியுதுன்னு தெரில, ஆனால் ஒரு ஷேட் அப்படியே மாறி மாறி தெரியும். நெக்ஸ்ட்டு சாரீ வந்து பாப்பா வந்து முன்னாடி போடுவா, அதுக்கு சாரீ வாங்கிறதுக்கு முன்னாடி போட வேண்டிய ஒரு சாரீ இது. ஆக்சுவலாக வந்து பாப்பா என்ன கேட்டானா, அம்மா அந்த சாரீ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது, எனக்கு வந்து இந்த அதுக்கு முன்னாடி போடுறது வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்டியாக எடுமா அப்படின்னு சொன்னதுனால சில்வர் கலரு, கோல்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் இது. அண்ட் ஷேடடும் கூட, ஒரு மாதிரி சில்வர்லேயும் தெரியும், வைலட்லேயும் தெரியும், ஒரு சைடு பார்த்தா கோல்டாகவும் தெரியுதுல்ல. ஸோ இதோட முந்தி வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து நான் சாரியாக அப்படியே போட்டுடலாமா இல்லை ஆஃப் சாரீ ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு ஒரே 2 மைண்டாக இருக்குது. இதுதான் வந்து முந்தி. நல்லா இருக்கா? ஓகே, அவ்வளோதான். நான் எடுத்த சாரீ எல்லாம் காமிச்சிட்டேன். என்னோடய சாரீ நான் காமிக்கல. ஆக்சுவலாக வந்து என்னோடய சாரீ வந்து என்னென்னா, அங்கே எடுக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு வேணாங்க சாரீ, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சாரியை நான் ஏதாவது கிராண்டு சாரீ என்கிட்ட 2-3 சாரீ இருக்குது, நான் அதே போட்டுக்கிறேங்கன்னு சொன்னேன். அவர் நீ வந்துட்ட, நீ வந்து எடுத்துக்கோ, நீ போடல, அது அப்புறம் ஃபைனல், நீ என்ன போடுறியோ போட்டுக்கோ, ஆனால் என் பாப்பாக்குன்னு எடுக்க வரும்போது நீயும் எடுத்துக்கணும் சொல்லி எனக்கும் எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால் அது வந்து எது போடுவேன்றது ஃபைனலாக தான் தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நீங்கள் நான் காமிக்கிறேன். ஸோ இல்லைனா ஆரி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நான் சூஸ் பண்ணியிருப்பேன்ல இதுதான் நான் போட போகிறேன்னு, அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பாப்பாக்கு ஆரி ஒர்க் கொடுக்குறதெல்லாம் பெண்டிங் இருக்குது. நான் எப்போவுமே ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறேன் அந்த ஆரி ஒர்க்கில் தான் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், விலாகில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வாங்க, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, என்ன ஃபுட்டு சமைச்சிருக்கோம் அண்ட் பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல, டைரெக்டாக லஞ்ச் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பிரஞ்ச் எங்கள் வீட்டில். யூஸ்வலாக அப்படி தான் இருக்குது டெய்லி. என்ன மெனு அப்படின்றத பார்த்துடலாம். என்னடா அது இட்லி குக்கர் எடுக்கிறேன்னு இட்லி சாப்பிட போறியான்னு பார்க்காதீங்க.
இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரைஸு. லோ கார்ப் டயட் இருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் நிறையா எடுக்கணும், ஃபைபர் தேவை, அதுக்கப்புறம் கார்பு கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து காலிஃப்ளவர் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து சிறுகீரை கூட்டு, வெண்டைக்காய் குழம்பு. அப்புறம் அவங்களுக்கு வந்து ரைஸா? அவங்களுக்கு ரைஸ், அவங்களுக்கு பாப்பாவுக்கு ரைஸு. சாப்பிட்றலாம். நான் இந்த ரைஸை வந்து பார்த்திங்கன்னா 2 பூ போட்டு செஞ்சது. இது வந்து நான் 2 வேளைக்கு வச்சுப்போம். இப்போ ஒன்று சாப்பிட்டுப்போம், அண்ட் ஈவினிங் ஒரு 7 மணிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீல் சாப்பிட்டுப்போம். அவ்வளோதான், எங்களுடைய மீல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் சாப்பிட்றலாமா? அக்ஷயா பாப்பா உள்ளே படிச்சுட்டு இருக்காங்க. சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல. நல்லா இருக்காங்க. அக்ஷயா பட்டு, வாட் யூ டூயிங்? படிச்சுட்டு இருக்க. இங்கிலீஷா? சரி, ஓகே, நான் சாப்பிட்டு வந்தேன், நீ என்ன படிக்கிறன்றதை பார்க்கலாம். ஓகே, முடிச்சிட்டியா? சரி, ஓகே. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு குட்டி ஹேபிட் இருக்குது. சாப்பிட்டு முடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேப்ஸு இல்லை ஏதாவது ஃப்ரூட் அது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன், கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ். ஏன்னா அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது அப்படியே பழக்கமாயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது சீசன் போல் இருக்குது, சீட்லெஸ் கிரேப்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. சரி, ஓகே, பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க? என்ன பெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா? சரி, ஓகே. என்ன எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டியா? எல்லாமே படிச்சுட்டேன், ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ எப்படி படிக்கிறேன்னு எல்லாரும் கேட்குறாங்களே. டைம் டேபிள் வச்சு தான் படிப்பேன். யூஸ்வலாக வந்து பாப்பா வந்து போன வருஷம்லாம் எக்ஸாம் எப்போயோ அப்போ தான் வந்து படிப்பாளே. அப்போல்லாம் வந்து ஏன்னா கொரோனாவில் 3 வருஷம் பிரேக் ஆகிடுச்சு. அதனால் போன வருஷம் ஃபுல்லாக எக்ஸாம் அப்போ மட்டும் அப்படி படிச்சுட்டு இருந்தா. ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நடத்தி போட அந்த டெஸ்ட்டெலாம் வைக்கும் போது அழகாக படித்து ரிவைஸ் பண்ணிட்டா. அண்ட் இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக படிக்க வேண்டியதாக தான் இருக்கா. எல்லாமே ஏற்கனவே படித்தது தான். இப்போ பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து ரிவிஷனுக்காக காலையில் 2 சாப்டர் படித்தாங்க, அப்புறம் காலையில் ஒரு பிரேக்கு, அப்புறம் ஒரு 2 சாப்டர் இப்போ தான் சாப்பிட்டா. இப்போ இந்த சாப்டர் வரியா? இன்னும் ஒரு சாப்டர் இருக்கா? இது முடிச்சிட்டா ப்ரோஸ் முடிஞ்சு சப்ளிமெண்டரி இருக்கு, போயம் இருக்கு. இதெல்லாம் இன்னும் 2 பேஜ். அவ்வளோதானா? சரி, என்னோட ஹெல்ப் எதாவது வேணுமா? நானே படிச்சிடுறேன், ரிவைஸ் தான் பண்ணுவேன். சரி, ஓகே, நான் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வருவா. வந்துடும், ஒரு 1-2 ஹவர்ஸில் வந்துடுவேன். நீ படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணு. என்ன இந்த சாப்டர் குவாலிட்டி சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயம் ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஓகே, கிளம்பலாமாங்க? Bye. 3 hours later. ஃபைனலி பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. சூப்பராக பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு saree, அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் சாரியில் வந்து ஃப்ராக் தைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு விலாகில் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் விலாக் மேபி பர்த்டே ஆர் ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் விலாகாக இருக்கலாம். ஸோ அப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.